செலிப்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜாபுக்கு போனேன் பெரம்பூரில் ராஜ் இன்ஃபோ சிஸ்டம்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணுறாங்க. எனக்கு கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆச்சு. இது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த நடைமுறை படத்தில் எனக்கு பர்த்டே ஆனால் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேவும் வந்து கேக் கட் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் நான் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் பல கம்பெனி போனேன். எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறத வந்து வச்சுருக்காங்க எல்லா கம்பெனியும். சரி, அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எம்ப்ளாய்க்கும் இது மாதிரி கேக் கட் பண்ணணும். அதில் வர சந்தோஷம் வந்து வேறு எதுலேயும் இல்லை. எதுக்கு நான் சொல்கிறேன்னு இல்லையா, நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணணும். இப்போ நீங்களாம் இதெல்லாம் பண்ணும் போது எனக்கு உண்மையில காலையிலேருந்து இந்த மெசேஜ் எல்லாம் கூட இன்னும் பார்க்கல. மேடத்துக்கெல்லாம் தெரியும், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் படுத்துன்னு இருக்கும்போது எல்லாமே கூப்பிட்டு இருந்தாங்க இன்னும் அந்த டிவிபி இப்படிலாம். ஆனால் மெசேஜாக வந்துன்னே இருக்குது பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த மெசேஜ் எல்லாம் வரும்போது என்ன நினச்சிவேன், மனசுக்குள்ளே ஏகப்பட்ட இது என்ன இன்னும் ரொம்ப பெருசாக பண்ணணும், இன்னும் இவங்களை எப்படின்னா ஜெயிக்க வைக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நம்ம நம்பி வந்துட்டாங்க, இந்த குடும்பத்தெல்லாம் நம்ம டேக் ஆஃப் ஆகணும், இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறேன். போகும்போதெல்லாம் யோசிக்கிறேன். ஒரு எஸ்எம்எஸ் வரும்போதெல்லாம், ஒரு வாழ்த்து வரும்போதெல்லாம், ஐயோ நம்மளை நம்பி இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை நம்ம வந்து காப்பாற்றணும், இதுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எடுக்கணும், இன்னும் பெருசாக ஜெயிக்கணும். உண்மையாலுமே கடவுள்கிட்ட நான் அப்படி தான் வேண்டிட்டு வந்திருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம், நம்ம பண்ண போகிறோம், ரொம்ப ப்ராஜெக்ட் லைன் அப் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நல்லா இருக்குது. இந்த வருஷம் வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டான ஃபீல்டுங்க. யாருன்னா புதுசாக வந்துருந்தா கேட்டுங்க. ரியல் எஸ்டேட்டுக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2019, 20லலாம் வந்து கொரோனாவில் இருக்கிறவங்கலாம் மாஸ்க் விட்டுவெல்லாம் வீடு வாங்கியிருக்கிறான். மாஸ்க் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களே அவங்களாம் வீடு வாங்கியிருக்கிறான். கொரோனாவில் யாருக்கிட்டையும் காசே இல்லை. ஆனால் அந்த ஃபீல்டில் செட்டில் ஆகணுங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும்தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி காலத்துக்கேற்ற ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பிளாட் நீங்க வித்தா கூட குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்பாத்துல மட்டும்தான் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் அந்த டெசிக்னேஷன் ஏற்ற மாதிரி அது இல்லாம ரொம்ப ஆஃபர்லாம் கொடுத்துருக்குறோம். ஏன்னா கம்பெனியுடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அது என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி சாருடைய ஐடியா தான் இந்த ஆஃபர் எல்லாமே. மளிகை சாமான், இந்த சேலரி, அது இதெல்லாம் அவ கூட விபி எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் போட்டுருக்கோம். இமீடியட்டா கோல்டு காயின் கொடுக்கறது எல்லாமே எடுத்துன்னு வந்துடுவோம். இந்த ஆஃபர்லாம் நீங்க வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட் செட் தான். மார்க்கெட்டிங் எடுத்து நம்ம மைண்ட் செட், நம்ம மைண்ட்ல வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க போட்ட எஸ்எம்எஸ், என் மேல வச்சிருக்க அன்பு, பாசம், இதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஓடுவேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஓடணும். பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணோம். அடுத்த வருஷம் 2024 நம்மளுடைய ஆண்டா இருக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை மேன்மடைஞ்சு பல நிலங்களை வாங்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்தில் ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் அந்த கடனை அடைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும், ஒன்பாத்தில் வந்து காருங்கெல்லாம் வாங்கணும்னு சொல்லி பல லட்சங்களை சம்பாதிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா எனக்கு பழக்கம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவரை நம்பி தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காது. இந்த ஃபீல்டு அவர் சொன்னாருன்ற அந்த ஒரே வார்த்தைக்காக இங்கே வந்தேன். இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து நான் 1.5 வருஷம் ஆக போகுது. ஓகேங்களா, நான் வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன் இந்த கம்பெனிக்கு. சார் ஒரே வார்த்தை சொன்னார், 1-0 10ஆம் தான் ஜாயின் பண்ணேன் நான். அதனால் ஒன்றா நம்பர் சாருக்கு ரொம்ப ஆசையான நம்பரு. அந்த டேட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணனால கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும்னு சொன்னார். கண்டிப்பாக லைஃப்பில் மாற்றம் வந்துச்சு. அதே மாதிரி என் டீம்லேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. நான் தனியாக வந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. அதுக்கு சாருக்கு வந்து 1.5 2 months கம்ப்ளீட் ஆக போகுது. ஏன் லீடர் கோவிந்தராஜ் சார் அவர் மூலம் தான் நான் சார் கூட ட்ரைப் பண்ணேன். சாரை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக தெரியாது. பட் ஆனால் நான் பழகின விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்கிட்ட அதிகமாக பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீமை பேஸ் பண்ணி தான் பேசுவார். கம்பெனி நல்லா இருக்கணும், டீம் நல்லா இருக்கணும், கம்பெனி தான் பேசுவோம். ஸோ அப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து கம்பெனி தொழில் இருக்கிறதுனால கம்பெனி யாரெல்லாம் நம்பியிருக்காங்களோ அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க. ஸோ அதனால் 2024 சார்கிட்ட வந்து நாம் எதிர்பார்க்கறது என்னென்னா, நம்மளோட உழைப்பு நம்ம கொடுத்தோம்னா அவர் ப்ராஜெக்ட் எடுத்து ரெடி. இப்போவே ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வாழ வைக்கிற கம்பெனின்னு நம்பி வந்தா வாழ வைக்கும்.
அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும். அதுக்கு காரணம் என்னுடைய ஃப்ரெண்டு தான். பட் நான் இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ இது பண்ணேன். இந்த மோதிரம் இவர் மூலமாக போட்டது தான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம்பெனிக்கு ஹீரோ. இருந்தாலும் நான் வந்து அண்ணாமலையாரை கும்பிட்டு 2 பேரும் ஒரு கோயிலில் வச்சு ஒரு வருஷப்பிறப்பு பண்ணணும், 2 கேலண்டர் வாங்கினோம். அது 2 அண்ணாமலையார் படம் தான். அதே மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எனக்கு சும்மா சொன்னார். நான் சும்மா ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க முறையில் வந்து பார்ப்போம். அதை பார்த்த உடனே எனக்கு தோணிச்சு ஒரு அண்ணாமலையார் படம் வாங்கி கொடுப்போம்னு நான் கொடுத்தேன். பட் நான் வளர்ந்ததே இல்லையோ அண்ணாமலையாரை அவரை வளர்த்து ஆளாக்கி எல்லாம் அண்ணாமலையார் எல்லாம் வளர்த்து உங்க பல பேருக்கு தெரியுங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆங்கிள் தெரியும். நான் இந்த கம்பெனிக்கு வந்தேன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்திக்ஸ் உள்ள ஒரு நபர், 2வது கடுமையான உழைப்பாளி. எனக்கு உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் வந்து நான் போட்டி போட முடியும், நானும் பெருசா ஜெயிக்க முடியும், அவங்களையும் ஜெயிக்க வைக்க முடியும். ஆண்டவனை வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஆண்டவனுக்கு பிடிச்ச நபர்கள் இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல திரு மோகன் அவர்கள் இப்ப நினைச்சா கூட சரிங்க. 24, 25, 26 வந்து குறைந்தபட்சம் 5 கோடி பிளான் பண்ணலாம். மீடியம் லெவல் பேசுறாங்க. கிளியரா சார் உங்களுக்கு? அந்த மாதிரி வாய்ப்புள்ள ஃபீல்டுங்க, வாய்ப்புள்ள கம்பெனிங்க. அதனால கம்பெனி சைட்ல எந்த ஃபிளாஸும் உங்களுக்கு இனிமேல் வராது. நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு சவால் வருது அப்படின்னா அந்த சவால் தருணத்துல எப்படி நீங்க அதை எதிர்கொள்றீங்கன்றதை பொறுத்தா உங்களுடைய வெற்றியின் அளவே இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா ஒரு சேலஞ்சா நினைச்சு கண்டிப்பா விஸ்வரூபம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால முடியாத ஒரு ரூபமே இது கிடையாதுங்க. பெரிய லெவல்ல கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும். 2024 அட்வான்ஸா உங்களுக்கு சொல்றாங்க. அடுத்த வருஷம் வந்து சுபிட்சமான ஆண்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இல்லைங்க, சுபிட்சம் உங்க இல்லத்துல கண்டிப்பா விளையாடணும். சுபிட்சம் உங்க இல்லத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு தெண்டலா வீசணுங்க. சுபிட்சம் உங்க இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள், பெரிய அற்புதங்கள் கண்டிப்பா கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா உதவியும் எல்லா சப்போர்ட்டையும் கம்பெனி சைட்ல இருந்து நாங்க செய்ய தயாரா இருக்கோம். பயன்படுத்திங்க. அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட்.